உள்ளூர் மாடு தானே, கிராமத்து மாடு பிறந்தது. கண்டுல இருந்து எடுத்தீங்களா இல்ல மாடாவே எடுத்தீங்களானே? கண்டுல இருந்து சின்ன பச்சை கண்டுல இருந்து வாங்கினது. பச்சை கண்டுல 13,500 வாங்கினது. 13,500 வாங்கினது. இப்ப எவ்வளவுண்ணே செலவழிச்சிருப்பீங்க மாட்டுக்கு? அது கணக்கு தானே, தீவனம் போட்டு பத்து வேலை இதுன்னு ஃபுல்லாமே மஞ்சள் ஆச்சுன்னா வைக்கிறது. இதுல என்னென்ன லாபம் கிடைக்குது? லாபம்லாம் இல்லைண்ணே, நம்ம பாரம்பரியம் நடத்துறதுனால வச்சிருக்கனால மாடு வச்சிருக்கேன், கோயில் மாடு வச்சிருக்கேன். இப்ப எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? நான் சின்ன பிள்ளை இருந்தா என் மச்சினில மாடு பிடிப்பா போறான்னு, என் மச்சினை மாடு பிடிக்கிறாரு இருக்காப்புல. அவர் பேர் என்ன பேரு? அஜித் குமார். அப்புறம் நிறைய பேர் இருக்கா மாடு பிடிக்க. அதுல இருந்தே நல்ல பழக்கமாகி மஞ்சட்டு மாடெல்லாம் கொண்டு வரது. அதுல இருந்த பழக்கமாகி கண்டு வாங்கி இப்ப நீங்க மாடு அவுத்துக்கிறீங்க. கிராமத்து மாட்டையும் அவுப்பேன், இந்த மாடையும் அவுப்பேன். எதுவுமே இதெல்லாம் கிடையாது, வேற்றுமையெல்லாம் கிடையாது. கிராமத்து மாடு முக்கியம் வைப்போம் நாங்க போய். கிராமத்து மாடு நல்லா ஒற்றுமையா இருந்து செயல்படுத்துறோம். ஆனா மாடு நல்லா காங்காய மாதிரி இருக்கானே. ஏன்னா நம்ம வீட்டு மாட்டுன்னு சொல்றீங்க, காங்காய உயரமா இருக்கு. எப்படின்னு காங்காயத்துல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல இங்க இருந்தே வாங்க? கிராமத்து மாடு இதோட பெருசா இருக்கு. இதோட ஹைட்டா இருக்கா? அதோட மாடு இறந்து வச்சு அந்த மாடுக்கு பிறந்தது. அந்த ஒரு மாடு தான் நிக்குது. இந்த ஒரு மாடு தான் நிக்குது. ஆமா. ஆனா மாடு கடை சேர்ந்துருச்சானே? கடை சேர்ந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பல்ல பிடிச்சு பார்க்கலாமா? ஏன் பார்க்கலாம், அதெல்லாம் சாமி கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த மாடு பல்ல 8 பல்ல சேர்ந்தாதான் கடை சேர்ந்ததுன்னு அர்த்தம். இந்த மாடு 6 வளர்க்குறவங்க, அந்த கண்டு வெட்டி இதெல்லாம் பிடிச்சி எடுத்துடுறவங்க மாடு 8 பல்ல சேர்ந்தாதான் மாடே அவுக்கணும். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, கண்டுல கொண்டு போய் லோக்கல்ல கொண்டு போய் அவுக்குறீங்க. அவுக்குறதுனால என்ன பண்ணும்னா மாடு வெறிச்சு போய் கீழே விழுந்துடும். கீழே விழுந்தாலும் சரி ஓடி போயிடும், மாடு பாயிர கூட வராது. நல்லா மாடு கடை சேர்ந்த ஒரு பாடு கொண்டு போய் அவுத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி கட்டையில தூக்கி எறிஞ்சிட்டு வரும். என் பேரை நீங்க எழுதிக்கோங்க. கடை சேர்ந்தா எங்கன்னாலும் கொண்டு போங்க. அதுதான் எல்லாட்டும் வயசு, கரெக்டான வயசு இதுதான். இந்த வயசுல மட்டும் அவருங்க யாரும் போய் இந்த கண்டை கொண்டு போய் அங்கே விடுறது இங்கே விடுறதெல்லாம் செய்யாதீங்க. நல்லா தரமாக பழக்குங்க, நல்லபடியாக அவருங்க, நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். அண்ணன் பேர் என்ன பேருண்ணே? பேர் ஆனந்தண்ணே. ஆனந்தண்ணே நல்லா தரமாக வளர்த்துருக்காப்புல. அவர் கண்டு வாங்கின காசு கூட கிடையாது. இப்போ மாடு குறைஞ்சது 50-60,000 செலவழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். 50,000-60,000 செலவழிச்சிருக்காரு. நல்லா வளர்த்துருக்காப்புல. நல்லா பேரும் போல வரேன்னா. எத்தனை ஆடினா அவுத்துருக்கீங்க? அது ஒரு 30 ஆடி அவுத்துருப்பேன். 30 ஆடி அவுத்துருக்கீங்க. ஒரு ஆள் தான் வைப்பேன், ஓடாது, வெளியில போய் நிற்கும், கயிறை போட்டு பிடிச்சிட்டு கட்டையில் அமட்டி வருமா இல்லை கட்டையில் விளாடுமானே? அமட்டி வரும். நீதான் பருவானே விளாட. நீ அவுத்த இந்த வருஷம் அவுக்கல. இந்த வருஷம் போய் எந்த ஆடினா அவுக்குற மாதிரி இருக்கு? நீ அலங்கானூர் தான் ட்ரை பண்ணி. அலானூர்ல அவருனே கார் வாங்கின தோட்டம். உங்க வாய் நல்லா இருக்கு. இந்த வட்டம் நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்ம கார் வாங்கணும். அண்ணன் மாடு நம்ம கோட்டை கருப்பா வீடியோன்னு சொல்லி நல்லா இந்த வட்டம் கார் வாங்கணும். இல்லை கார் வாங்கலாட்டி பைக் ஆச்சு வாங்கணும், ஒரு எக்ஸல் ஆச்சு வாங்கணும். ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நல்லா அண்ணன் சொல்லணும். இந்த மாதிரி ஊமிச்சு குளத்துல எடுத்தாங்க, நல்லபடியா இருக்கு அப்படி சொல்லணும். மாடு அந்த அளவுக்கு சாமி ஒத்துழைச்சு கொடுக்கணும். அவங்க தெய்வம் நிற்கணும், நல்லா இருக்கணும். ஆனால் மாடு எத்தனை நீச்சல் போடுவீங்களா? எதுவும் நீச்சலாம் போடுவோம். எத்தனை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை? ஒரு இப்பெல்லாம் நீச்சலாம் போடலாம், மஞ்சள் இல்லாதனால போறதில்ல. வீட்டுக்கு போறதே டைம் சரியா இருக்கு. மஞ்சள் வந்தா தான் ரெடி பண்ணுவோம். என்ன வேலை பாக்குறீங்க? சென்ட்ரிங்ல வலை அடிக்கிற வேலை பாக்குறாங்க அண்ணன். பஞ்சாயத்து வேலை பாக்குறோம். பஞ்சாயத்து வேலை பாக்குறாங்க. எந்த வேலைண்டாலும் கூலி வேலை, எந்த வேலைண்டாலும் அண்ணன் போவாரு போலுக்க. நல்லபடியா பாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டும் மாடு வளர்க்குறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இது பிள்ளையோட ரொம்ப மோசமா பாக்குறாங்க. ஆனா பாரம்பரியத்தை காப்பாத்துறன்றக்கா அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா இந்த பாரம்பரியம் காப்பாத்துற மாதிரி நல்லபடியா வளங்க, நல்லா இருக்கும். யாருக்கும் இது பண்ணாம நல்லபடியா, யாருக்கும் ஒரு இது பண்ணாம நல்லபடியா வளர்த்து நல்லபடியா பேர சொல்லி நல்லபடியா நீங்களும் நல்லா இருங்க.